புஷி ஆனந்தன்றவர் யார்? பிஜேபி சப்போர்ட்டர். சார் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு தலைவன் வந்து இவ்வளோ பெரிய கோர விபத்து நடந்திருக்கு. தாவேக்கா என்பது தமிழக வெற்றி கழகன்ற தமிழக வெற்றி கழகம் நாங்கள். அதான் சார் மற்ற மாவட்டங்கள்லாம் நடக்கல, மற்ற இடத்துலலாம் நான் பண்ணும்போது நடக்கல, இங்கே மட்டும் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு விஜய் சார். மூணு நாளைக்கு முன்னால் சினிமா, இவர் பண்ண சினிமாவில் அராஜகங்கள், எவ்வளோ அக்கிரமங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி ஷேர் வித் வீக்கில் வந்துட்டு யாரை இன்டர்வியூ பண்ண போகிறேன்னா ப்ரொடியூசர், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கே ராஜன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து கடந்த 8-10 நாளாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து அதிர்வலையை ஏற்படுத்தினது இந்த கரூர் சம்பவம் தான். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? வேதனை கேட்கவே, அது உலக அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி பிரச்சார கூட்டம் 10 மணி நேரம் மக்களை காக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் பேப்பரை பார்த்து படிக்கிறது பொதுக்கூட்டமா? அது யூடியூப்பில் பேசி பார்த்துட்டு போகலாம் மக்கள். ஒரு இடத்துல ஊர் பூரா, மாவட்டம் பூரா ஆளுகளை கூட்டம், வா 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 9 மணி நேரம் காக்க வச்சு அந்த ஊரில் காலைல 8:30 மணிக்கு டேட்டு கொடுத்துருக்காரு. கரூர் 12:30 என்னமோ, பட் போனது 7:30 என்னமோ. அதனால் வாண்டடாக அடுத்த மாவட்டத்தில் இருந்தால் ஆட்களை சேர்த்து கூட்டத்தை பெருசாக எல்லா கட்சிகளை விட நான் தான் கூட்டம் அதிகம் காட்டணும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதில் சனிக்கிழமைன்னா காலேஜ் லீவு, பள்ளிக்கூட லீவு, பல அலுவலக லீவு, எல்லா மக்களும் ஒன்று சேருவாங்க. இந்த தொகுதியில் கூட்டம்னா அந்த தொகுதி பக்கத்து தொகுதி மக்கள் வரலாம். இது ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து உள்ளே சேர்க்குறாங்க. ஒரு தண்ணி வசதி பண்ணல, தாய்மார்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. திட்டமிட்டு தன் பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்ணி, கூட்டத்தை காட்டுறதுக்காக பண்ணி, இவ்வளோ பெரிய அராஜகம் நடந்து போச்சு. இது நடக்கவே கூடாது. சரி, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்தாரான்னு பார்த்தா, அதை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேரும் எகிரிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆர்கனைஸ் பண்ணவங்க பொறுப்பேற்றுக்கணும்ல, நான் பண்ண தவறு நடந்து போச்சு. புஷி ஆனந்தத்தை காணும், ஆதா அர்ஜுனா காணும், ஜான் ஆரோக்கியசாமி காணும். அது கட்சியா? அது அவர் தலைவர் சொல்கிறார், யாருக்காக அந்த கூட்டம் கூடிச்சோ அவர் சொல்கிறார், சட்டப்படி காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, என்ன வேணால் நான் வீட்டில் பனையூரில் தான் இருக்கேன், வீட்டில் இருக்கேன், அலுவலகத்தில் இருக்கேன், என்னை வந்து கைது பண்ணுங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இத்தனை பேர் வாடி இருக்கு. ஒரு அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்கணும். எதிர்கட்சிகள்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தவறு செய்தவர்களை கைது செய்யணும். இவர் 4வது நாள் அறிக்கை விடுறாரு, நான் வீட்டில் தான் இருக்கேன், அவங்கள பழி வாங்கிறதா இது? இல்லை, வார்த்தை என்ன வார்த்தை? இவ்வளோ பெரிய பாவச் செயல் நடந்து போச்சு. எங்கள் ஆளுங்க செக்ரட்டரி ஒரு புஷி ஆனந்த்ன்ற ஒரு கோர்ட்டில் அஃபிடவிட் போடுறாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த மாவட்ட செயலாளர் தான் அதை பண்ணார், அவரை கைது பண்ணிட்டீங்க, என்னை விட்டுருங்க, ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாரு. நிர்வாகிகள் ஒருத்தரை கூட காணும், எல்லாரும் செல்லாக பண்ணிட்டு ஓட்டாங்க. இது எப்படி ஒரு கட்சியாக இருக்க முடியும்? அதனால் ஒரு மாபெரும் பிழை, மன்னிக்க முடியாத பிழை நடந்து விட்டது. காவல்துறை முதலமைச்சர் ஒரு தாயுள்ளத்தோடு அந்த நைட்டே கரூர் போயிட்டார்.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்விப்பட்ட உடனே தலைமைச் செயலகம் வந்து அங்கேருந்து கிளம்பி கரூர் போய் அந்த மக்களை ஆறுதல் சொல்லி டாக்டர்ஸ் 3-4 மாவட்ட டாக்டர்ஸ் வர வச்சிட்டாங்க, மந்திரிகள்லாம் வர வச்சிட்டாங்க. ஆனால் அதை என்ன சொல்கிறான், சில சில கட்சிகளாக இதெல்லாம் அவர் எப்படி திட்டமிட்டு முதல்ல வந்தார், அங்கே முதலமைச்சர் திட்டமிட்டு வந்தாராம். அவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, முதலமைச்சர் வீட்டில் உட்காந்துருப்பார். இவர் விஜய் அங்கேருந்து காலி பண்ணி ஃப்ளைட் ஏறி ஓடியாட்டார். ஆனால் ஒரு முதலமைச்சர் இங்கேருந்து கிளம்பி கரூர் போகிறார். டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ வேகமாக வேலை பார்த்தாங்க. அரசாங்கம் நல்லாவே பண்ணியிருக்கு. காவல்துறை, அதாவது போலீஸ் மேலே குறை சொல்கிறாங்க. அப்போவே சொன்னானுங்க, எங்களுக்கு லைசன்ஸ் கேட்டால், கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டால் 53 நொட்டு நொல்லெல்லாம் கேட்குறாங்க. எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ பொம்பளை, எவ்வளோ ஆம்பளை, எவ்வளோ குழந்தைன்னு கேட்குறேன். கேட்பான் சார், போலீஸுடைய சட்டத்திட்டத்தில் இருக்குது. ஒரு சின்ன கட்சி 100 பேர் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலே இந்த கொஸ்டினில் கேட்பாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, லேடிஸ் எவ்வளோ இருக்கும், ஜென்ட்ஸ் எவ்வளோ இருக்கும். நீ என்ன பண்ணு, 25,000 பேர் வருவாங்கன்னா நீ 50,000 பேர் வருவாங்கன்னு சொல்லு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் ஸ்ட்ரெக்டாக போடுவாங்க. நீ 10,000 பேருன்னு சொன்னால் அவங்க 20,000 பேருக்கு போட்டாங்க. நீ அங்கே கூட இருந்து ஏறக்குறைய ஒரு 50,000-60,000 பேர். அதை சொன்னது யார், அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தது யார், தவறான செய்திகளை போலீஸுக்கு சொன்னது யார்? அங்கே யாரோ செருப்பத்துக்கு அடிச்சிட்டாங்களாம். செருப்பத்துக்கு அடித்தது சில இப்போ அவங்களோட இருக்கிற, அவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிகிற ஒரு கட்சின்னு சொல்கிறாங்க. இப்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே ஒரு கட்சி, 1-2 கட்சி, அவங்களே சிலர் தான் இந்த ஏற்பாடு பண்ணாங்க. இந்த அரசாங்கத்து மேலே கெட்ட பேர் உண்டாக்கணும்னு அவங்க தான் அந்த செருப்பு அடித்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வல்லவுது. இப்போ அவங்க விஜயை காப்பாற்றி அந்த கட்சி அப்படியே கமலீகரணம் பண்ண அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாமா அரசியல் உயிரோட விளையாடுறது. எத்தனை ஏழை மக்கள், அறிவில்லாத ஜனங்கள் சினிமாவை சினிமாவே பார்க்கணும். அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது. சினிமாக்கார அரசியல் வரலான்னா வரலாம், நீ ஒரு பயிற்சி பெற்று உண்மையான மக்கள் தொண்டனா வரணும். வந்த உடனே சிஎம் வந்த உடனே சிஎம். மக்களுக்கு என்ன தொண்டாற்றினா, எம்ஜிஆர் வேறு உதாரணங்கள். எம்ஜிஆர் என்ன மனிதர், 15 வருஷம் டிஎம்கேயில் உழைச்சார், பல பொறுப்புகளில் இருந்தார். திமுகவுலேயே அவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம், அது அப்போவே அரசியல் பயமாக்கிட்டார் அவர் அந்த தொண்டர்களை. கட்சி பிரியும் போது, அவர் பிரிஞ்சு போகும்போது அவன் பூரா அரசியல் தெரிஞ்சவனாக தான் போனான். எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டம் நடத்திருப்பார், மாநாடு நடத்திருப்பார், ஒரு அசம்பாவிதம். டாக்டர் கலைஞர் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ மாநாடு, ஒரு அசம்பாவிதம் நடக்கும். எப்போ தெரியுமா, மாநாடு முடிஞ்சு திரும்புகிறாங்க இல்லையா, அப்போ இந்த வண்டி மோதியது, காரும் பஸ்ஸும் மோதியது, அப்படி தான் இருக்கும் விபத்துக்கள் அதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் தலைவர் பார்க்குறவர், கண்ணெதிரே பார்க்குறார். வாட்டர் பாட்டில் பண்ணல சார், இத்தனை கோடி சம்பளம் வாங்கியிருந்தா பிரயோஜனம். ஆதவ அர்ஜுனான்னு ஒரு ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரன். ஏழைகளுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன சம்பந்தம்? புஷி ஆனந்தன்றவர் யார், பிஜேபி சப்போர்ட்டர். அவர் பாண்டிச்சேரியில் 20 தெருக்கள் கொண்டது ஒரு தொகுதி. அந்த 20 தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தவர், பாஜக சப்போர்ட்டர். அவர் அந்த கட்சியை பொதுச் செயலாளி. இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில. அவர் அஃபிடவிட் போடுறாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அப்ளை பண்ணல. மதியழகனோ யாரோ ஒரு பேர், அவர் தான் பண்ணார், அவரை அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் தலைமறைவாக இருக்கீங்க. இது அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் ஒரு வருத்தம் தெரிவித்த ஒரு அறிக்கை.
விஜய் இல்லை திருந்தணும். இவ்வளோ பெரிய விபத்துக்கு அப்புறம் கோர்ட்டு தலையில் ரத்தம் வர்ற அளவுக்கு கொட்டிடுச்சு. தலைமை பண்பு இல்லாதவர் விஜய், இது ஒரு கட்சியா என்று கோர்ட். அப்போது நீதிபதி மேலே குறை. அந்த அறகுறைங்க இருக்குது, அறகுறைங்க ஒன்றும் தெரியாத பயிலெல்லாம் பக்கத்தில் இருந்துட்டு நீதிபதி மேலே குறை. நீதிபதி விட்டு கல்யாணத்துக்கு முதலமைச்சர் ஏன் போனார்? ஏன்டா போகக்கூடாது? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி ரொம்ப கேவலம். அவ்வளோ மனசே வேதனையில் எல்லா மக்களும் அழுதாங்க. தாவேக்கா என்பது தமிழக வெற்றி கழகன்றத தமிழக வெத்து கழகம் நாக்கலாம். இனி அது தமிழக வெத்து கழகம் தான், வெற்றி கழகம் அல்ல. ஏன்னா முதல்ல ஆரம்பித்த 2வது வருஷமே இந்த கதி. அதனால் வேதையான நிகழ்ச்சி அது வேண்டாம். அது பார்த்த அரசாங்கம் அது உரிய நடவடிக்கை, தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, கோர்ட்டு பார்த்துக்கும். இவங்க விட்டால் கூட கோர்ட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விபத்தை கோர்ட்டு சும்மா இருக்காது, அரசாங்கமும் சும்மா இருக்காது. அதனால் அது சட்டப்படி நடவடிக்கைகள் நடக்கட்டும், பண்ணட்டும். சார் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் அறியாமை, அது அறியாமை. இன்னும் நடிகனாகவே பார்க்குறாங்க. ஒரு தலைவன் வந்து இவ்வளோ பெரிய கோர விபத்து நடந்திருக்கு, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கலை. 4 நாள் அறிக்கையே இல்லை. அதான் அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார் அது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் அந்தந்த ஒவ்வொரு குடும்பமான டிஃப்ரென்ஸோட ஒவ்வொரு குடும்பமும் தமிழக மக்களும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு மன அழுத்தத்தில் இருந்தாங்க. நீ என்ன இருக்கிறது தலைவர் அப்படிலாம் ஆகலாமா? என்னதான் இருந்தாலும் அவரை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் சார். அதுக்காக வருத்தப்பட்டு அறிக்கை விடணும், ஒரு ஆறுதல் சொல்லணும். நான் இருக்கேன், தவறு நடந்துச்சு, என்னை மன்னிச்சிருக்கேன், ஒரு நிர்வாக கோளாறு. சார் இப்படி ஒரு மன்னிப்பு கேட்டால் வந்துட்டு அப்போ நீ தான் பண்ணணும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடாது. யார் பண்ணது? யாருக்காக அந்த கூட்டம் சேர்ந்தது? யாருக்காக கூடிய கூட்டம் அது? புஷி ஆனந்துக்கா? ஆதவ அர்ஜுனாவுக்கா? விஜய் ஒருவருக்காகத்தான். அவர் என்ன சொன்னார்? 234 தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன் சொன்னல. அப்போ உனக்காக தான் அந்த கூட்டம் வந்தது. அப்போ நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஒரு பெரிய இடமா கொடுத்துருந்தா இப்படி ஒரு அசம்பாவிதமே நடந்திருக்கு. பெரிய இடமா கேட்டிருக்கணும். அதெல்லாம் பெரிய இடம் தான், அது இருக்கிறதால பெரிய இடம். நீ எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொன்ன, அந்த அளவோட 2 மடங்கு கூடுற கூட்டம். அதனால் அரசாங்கத்து மேலே குறை சொல்லி புரோஜனில். தமிழக முதல்வர் தாயுள்ளத்தோடு ராத்திரி 12 மணி கிளம்பி அங்கே போகிறார். அவசர கால நடவடிக்கை எல்லா சிகிச்சைகளுக்கும் டாக்டர்ஸ் 4 மாவட்ட டாக்டர்களை வர வைக்கிறார். அந்த இரவில் அரசாங்கம் சரியாக செஞ்சிருக்கு. காவல்துறை 25,000 பேருக்கு என்ன பண்ணணுமோ அதை விட ஒரு 10,000 பேர் கூடுதலாக போலீஸ் 550 போலீஸாரை போட்டிருக்கு. அன்னைக்கு முன்னாள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டம் நடக்குது, அதுக்கு குறைவான போலீஸ் 100 150, இதுக்கு 5 மடங்கு கூட. அதனால் இவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி 2 மடங்கு போட்டிருக்கு. அதான் சார் மற்ற மாவட்டங்கள்லாம் நடக்கல, மற்ற இடத்துலலாம் நான் பண்ணும்போது நடக்கல, இங்கே மட்டும் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு விஜய் சார். கூட்டம் சேர்த்தாங்க. கரூரில் பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டணும். அதுக்கு 3 நாளைக்கு முன்னால் முத்தமிழ் மாநாடு திமுக நடத்திருக்கு. அந்த கூட்டத்தை விட 5 மடங்கு காட்டணும்னு திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், எல்லா மாவட்டத்திலிருந்து மக்களை சேர்த்துட்டு கரூர் நிகழ்ச்சிக்கு கரூர் பக்கத்து தொகுதி கூட வரலாம். எல்லா மாவட்ட மக்களை கூட்டியா வைக்கிற? மக்கள் வந்து இவர் வராரு பார்க்கறதுக்காக அவங்களே கூட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்க்கறதுக்காக கூட்டினாங்கல்ல, அரேஞ்ச் பண்ணதுனால உனக்கு தெரியல. அவங்க கூட்டல, இவங்கள கூப்பிட்டாங்க. அதனால் தவறுகள் முழுக்க வெற்றுக்கழகத்தையே சேரும். அந்த பொறுப்பை விஜய் ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய நிவாரணத்தை மக்களுக்கு வழங்கணும்.
இனி இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்காமல் பார்த்துக்கணும். இதுதான் பாடம் அதில். இப்போதைக்கு தெரிஞ்சது சட்டப்படி நடக்கிறது, கோர்ட்டு நடவடிக்கைலாம் அது வேறு, அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போது இவங்க பண்ண வேண்டியது தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ரசிகர்கள்லாம் தொண்டர்கள் ஆகிட மாட்டாங்க. எத்தனையோ பேர் கம்பத்தில் ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத குரல் கொடுத்துருக்க, புஷி ஆனந்தே கத்திருக்காரு. அது எல்லா கட்சியிலும் நடக்கணும் சார். அது மற்றெல்லாம் ட்ரெயின்டுங்க, அரசியல் கட்சிங்க ட்ரெயின்டுங்க. எம்ஜிஆர் கிட்ட நடக்கலன்னா அவங்க திமுகவிலேருந்து வந்தவங்க. இது புதுசாக வந்த பிள்ளைகள்லாம் சேர்த்து வச்சுட்டு சினிமா, இவர் பண்ண சினிமாவில் அராஜகங்கள், எவ்வளோ அக்கிரமங்கள். ஒரு ஆள் 100 பேரை அடித்து நொறுக்கிறார் இல்லையா? இங்கே நொறுக்க வேண்டியது தானே? இந்த 49 பேரை ஒரு ஆள் காப்பாற்றிருக்க வேண்டியது தானே? ஆக சினிமா வேறு, நிஜ வாழ்க்கை வேறுன்றது மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. பல வீடுகளில் இனிமேல் பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. இந்த வேகம் இனிமேல் இருக்காது. அவர் மேலே உண்மையாக பற்று வச்சுருக்க தொண்டர்கள் வேணா போவாங்க. இனி ரசிகர்கள் விலகுவாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. இப்படிப்பட்ட நிகழ்ச்சி இனி இந்த நாட்டில் நடக்கவே கூடாது. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடாது. மக்கள், இளைஞர்கள் நல்லா சிந்திச்சு யாரை பின்பற்றணும். சினிமாவை பின்பற்ற வேண்டாம். சினிமா பார்க்கலாம், சினிமாவை பின்பற்றக்கூடாது. சினிமா அல்ல வாழ்க்கை, போலியானது. ஆகவே இந்த இழப்பை வைத்தாவது இளைஞர்கள் புரிந்து கொண்டு அப்பா அம்மாவை தெய்வமாக போற்றி அவங்க பின்னால் போங்க, அவங்கள காப்பாற்றுங்க. நடிகர்கள் பின்னால் போவதை நிறுத்தி படம் பார்க்குறதோடு வச்சுங்க. நடிகர்களை ஃபாலோ பண்ணாதீங்க, அது நல்வழி அல்ல. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பக்கத்துக்கு.